Hi, hello friends. This video is sponsored by Buy Mode Shopping app. இப்போ நம்ம யாரை பற்றி பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் பார்க்கலாம். வெள்ளை மனம் கொண்டவர், குழந்தைகளின் மனதை வென்றவர், நாட்டிற்கு உழைத்த நல்லவர், சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமர், மனிதர்களுள் மாணிக்கமானவர், அவரே எங்கள் ரோஜாவின் ராஜா ஜவஹர்லால் நேரு. அவங்கள பற்றி பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் 1889 ஆண்டு நவம்பர் 14 அலகாபாத்தில் பிறந்தார். இவர் திரு மோதிலால் நேரு மற்றும் திருமதி இஷ்பாராணிக்கு மகனாக பிறந்தார். பண்டிட் ஜவஹர்லால் நேரு அவர்கள் ஆரம்ப கல்வியை இந்தியாவில் முடித்தார். பிறகு லண்டனில் சட்டம் பயின்று பாரிஸ் பட்டம் பெற்றார். தனது சட்டப்பணியை தொடங்க இந்தியாவிற்கு திரும்பி வந்தார். ஜாலியன் வாலாபாக் படுகொலையே நேருவை இந்திய விடுதலை போராட்டத்திற்குள் இழுத்தது. மகாத்மா காந்தியை அரசியலை குருவாக ஏற்றுக்கொண்டார் நேரு. ஒத்துழையாமை இயக்கத்தில் பங்கு பெறுவதற்காக 1921 நேரு முதல் முறையாக சிறைக்கு சென்றார். 9 ஆண்டுகள் சிறையில் கழித்து வந்தார். இந்தியாவை இந்தியர்களால் ஆட்சி செய்ய முடியாது என்று உலகத்தாரின் வார்த்தையை மாற்றி காட்டினார் ஜவஹர்லால் நேரு. சுதந்திர இந்தியாவின் முதல் பிரதமராக நியமிக்கப்பட்டவர்தான் ஜவஹர்லால் நேரு. அவரது ஆட்சியில் இந்தியாவின் வளர்ச்சிக்காக பல திட்டங்களை தீட்டி நாட்டை முன்னேற்ற பாதையில் கொண்டு சென்றார். அவர் கொண்டு வந்த கொள்கைகளில் பஞ்சசீல கொள்கை, அணிசேரா கொள்கை போன்றவை நம் நாட்டை உயர்நிலைக்கு கொண்டு செல்ல காரணமாக இருந்தது. இதனால்தான் நேரு நவீன இந்தியாவின் சிற்பி என்று அழைக்கப்பட்டு வருகிறார். இன்றைய குழந்தைகள்தான் நாளை இந்தியாவை உருவாக்குவார்கள் என்று கூறிய ஜவஹர்லால் நேரு அவர்கள் குழந்தைகளின் மீது அளவு கடந்த நம்பிக்கையும் அன்பையும் வைத்திருந்தார். குழந்தைகளை நாட்டின் எதிர்காலம் என்று கருதி அவர்களுக்காக பல திட்டங்களை செயல்படுத்தினார். குழந்தைகள் மீது நேரு கொண்டிருந்த அன்பை வெளிப்படுத்தும் விதமாக அவரது பிறந்த தினமான நவம்பர் 14 குழந்தைகள் தினமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. மேலும் நேரு இந்தியாவின் ஆபரணம், ரோஜாவின் ராஜா, ஆசிய ஜோதி என்ற சிறப்பு பெயரால் அழைக்கப்படுகிறார். உலக வரலாற்றின் காட்சிகள், சுயசரிதை, இந்தியாவின் கண்டுபிடிப்பு போன்றவற்றை நேரு இயற்றிய சிறந்த படைப்புகளாக கருதப்பட்டு வருகிறது. உலக வரலாற்றை படித்ததை விட உலகின் வரலாறு படைத்தே இனிமை என்று கூறி அதன்படி வாழ்ந்த நேரு அவர்கள் 1964 ஆண்டு மே மாதம் 27 இவ்வுலகை விட்டு மறைந்தார். காஷ்மீர் ரோஜா, ரோஜாவின் ராஜா, சமாதானபுரா, ஆசிய ஜோதி, குழந்தைகளின் மாமா, ஏழைகளின் நண்பன், சமதர்ம காற்று, இத்தனைக்கும் நேரு இவருக்கு இணை யாரு? நேருவின் வாழ்க்கை எதிர்கால தலைமுறைக்கு ஒரு முன் உதாரணமாக விளங்குகிறது. அவரது தியாகம், அர்ப்பணிப்பு மற்றும் தலைமைத்துவம் என்றெல்லாம் போற்றப்படுகிறது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம ஜவஹர்லால் நேரு அவர்களை பற்றி பார்த்தோம். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.